கேட்கிற கேள்வி முதலமைச்சர் பதில் சொல்ல முடியுமா? மேதகு ஆளுநர் வரப்போது 20ஆம் தேதி, ஜனவரி 20ஆம் தேதி மேதகு ஆளுநரை வரப்போகிறது. ஆளுநர் உரையாற்ற போறார் சட்டமன்றத்தில். உங்களுக்கு தில்லு திராணி இருந்தா நான் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் பேசுறேன். நேரடியா சட்டமன்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்ய முடியுமா? செய் பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு நாங்க பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 96 கல்லூரிக்கு கல்லூரி முதல்வரே இல்லை. அப்படின்னா அந்த கல்லூரி எப்படி நடக்கும்? முதல்வரே இல்லாத கல்லூரி 96 அரசு கலை மற்றும் கல்லூரி. இப்படிப்பட்ட பரிதாப நிலையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது. அது மட்டும் இல்ல, சிறுபான்மையினர் நடத்த பள்ளி கல்லூரியிலே போதிய ஆசிரியர் நியமிப்பதற்கு இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்கல. எவ்வளவு கொடுமையான விஷயம்! அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகள் கல்லூரிகள் அதற்கு ஆசிரியர் நியமிக்க முடியல, மற்ற அலுவலர்கள் நியமிக்க அனுமதி கிடையாது. இப்படிப்பட்ட அவலங்களை தமிழகத்திலே நிலவை கொண்டு கிடப்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு அதிமுக ஆட்சியில் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்று கேட்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாங்கள் செய்த சாதனை, ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி, 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம். இங்க திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் நகரத்தில் பிரம்மாண்டமான அரசு மருத்துவமனை கொண்டாந்தோம். 400 கோடி மக்களை சந்திக்கின்ற பொழுது நெஞ்சை நிமிர்த்தி சந்திக்கிறோம். நாங்கள் என்ன திட்டத்தை கொண்டு வந்தோம் மக்களிடத்திலே குறிப்பிடுகிறோம். உங்களால் இப்படி ஒரு பெரிய திட்டத்தையாவது கொண்டு வர முடிஞ்சதா? 10 ஆண்டு 2011 2021 வரை அம்மா இருக்கும்போது 6 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. இன்றைக்கு அண்ணா நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டம் அம்மாவுடைய அரசு ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. ஆக 10 ஆண்டு அண்ணா திமுக ஆட்சியில் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து வரலாற்று சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதோட திமுக ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாட முடிஞ்சதா? அதுக்கு உங்களுக்கு தள்ளு தில்லு திராணி தெம்பு இருக்குதா? நீ எங்களை சேலஞ்ச் பண்றீங்க. நாட்டு மக்களை ஏமாற்றி கடந்த முறை வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இந்த முறை வர முடியாது. ஏன்னா அவ்வளவு திட்டங்களை அண்ணா திமுக ஆட்சியில் செஞ்சிருக்கிறோம். திமுக ஆட்சியில் 4.5 ஆண்டு கால கொள்ளையடிப்பு தான் குறிக்கோளா இருந்தாங்க, வேற ஒண்ணுமே செய்யல. அது மட்டும் இல்ல, 10 ஆண்டுல 7 சட்டக்கல்லூரியை திறந்திருக்கிறோம். இங்க கூட திருவள்ளூர் மாவட்டத்தில் அம்மா இருக்கும்போது ஒரு சட்டக்கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறோம். 10 ஆண்டுல 7 சட்டக்கல்லூரி, அதோட 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி, 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 240 இப்படி பல கல்லூரிகளை திறந்து இன்றைக்கு இந்தியாவிலே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு 2019-20 இதெல்லாம் சாதனை இல்லையா? இப்படி ஏதாவது ஒரு சாதனை உங்களுடைய ஆட்சியில் பார்க்க முடிஞ்சதா? அது மட்டும் இல்ல, துறை வாரியா தேசிய அளவில் விருதுகளை பெற்றுகிறோம். இன்றைக்கு சிறப்பாக திறமையாக செயல்பட்டு ஒவ்வொரு துறையிலும் தேசிய அளவில் இந்திய அளவில் விருதுகள் பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உள்ளாட்சியில் மட்டும் 140 விருதுகள், போக்குவரத்து துறையில விருதுகள், மின்சார துறையில விருதுகள், உயர்கல்வி துறையில விருதுகள், சமூக நலத்துறையில விருதுகள், அதே போல உணவு கூட்டுறவு துறையில விருதுகள், இப்படி விருது மேல் விருதுகள் பெற்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 5 முறை நாம் தேசிய அளவில் விருது பெற்றோம். அதே போல உணவு தானிய உற்பத்தி 100 லட்சம் மெட்ரிக் டன் மேல் உற்பத்தி செஞ்சு 5 ஆண்டு தேசிய அளவில் சாதனை பெற்று கிறிஸ்கர்மன் என்ற உயர்ந்த விருதை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆக அதிமுக ஆட்சியை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லை இந்த முதலமைச்சருக்கு. இப்படி உங்களுடைய ஆட்சியில இப்படி ஏதாவது சாதனைகள் புரிந்தார் என்று பார்த்தா எதுவுமே இல்லை. ஒரே ஒரு சாதனை பண்ணியிருக்கார். இந்தியாவிலேயே
கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. கடன் வாங்கி சாதனை படைச்ச அரசு திமுக அரசாங்கம்.